அபிநயா மேம். அபிநயா மேம் கேக்குதா? கேக்குது கேக்குது. ஆமா, 3:15க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ஓகே. ஓகே. சத்யா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். சத்யா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
MS 100 இணையவழி கருத்தரங்கு தொடரில் இன்னைய MSS 43ஆம் அமர்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய MSS 100 இணையவழி கருத்தரங்கில் நம்ம பகிர இருக்கிற தலைப்பு SH2 Federation to FFEO, a pathway for fisher women empowerment. செல்ஃப் ஹெல்ப் குரூப் முதல் FFEO வரை மீனவ பெண்களோட வலிமைப்படுத்துவதற்கான ஒரு பயணம் தான் இது. ஸோ இன்றைய அமர்வில் நம்ம கூட இணைஞ்சு தன்னோட வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள திருமதி ஷர்மிளா தேவி, சேர்மன் ஆஃப் வெற்றிப்பாவை ஃபிஷர் விமன் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட், வானகிரி, மயிலாடுதுறை மாவட்டம் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸோ ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்து குடும்ப பொறுப்புகளை ஏற்று கடற்கரையில் உள்ள மீன் இறக்குமதி மையத்தில் மீன் சேகரிப்பு, வகைப்பாடு, தரமிடுதல் மற்றும் சந்தை மேலாண்மை போன்ற பல பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க ஒரு சமூக மட்டும் இல்லாம அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலத்திட்டம் மூலம் பெண்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு விதவை ஓய்வூதியம், கல்வி மற்றும் திருமண கடன் போன்ற அரசு உதவிகள் பெற வழிகாட்டி இன்று இந்த வெற்றிப்பாவை பெண்கள் கூட்டுறவு சங்கத்தோட தலைவரா செயல்பட்டு வராங்க. ஸோ அர்ப்பணிப்பு, பொறுப்புணர்வு மற்றும் சமூக அக்கறையோட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை விளங்குகிற இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஷர்மிளா தேவி அவர்களை இன்றைய MSS 43ஆம் அமர்வில் உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். டாக்டர் அப்னியா அவர்களுக்கு நன்றி. என்னுடைய பெயர் ஷர்மிளா சந்திரன். நான் வானகிரி கிராமத்தை சேர்ந்தவர். மேடம் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு வானகிரியில உமன் சொசைட்டி பிரசிடெண்டா இருந்தேன் 5 வருஷமா. இப்பவும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த பதவியில இருந்து பார்த்துக்கல, எலெக்ஷன் இல்லாதனால நான் சாதாரண முறையில வந்து பார்த்துட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மா 2 பேருமே பிரசிடெண்ட் தான். நான் வந்து சின்னதுல இருந்தே அவங்களோட தான் இருப்பேன். அவங்க என்ன செய்யறாங்க, நம்மளால முடிஞ்ச உதவியை மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் எப்பொழுதுமே போயிட்டு இருப்பேன். நார்மலா ஒரு பிரசிடென்ட்னா அந்த வேலையை மட்டும் நான் பார்க்க மாட்டேன். மாசப்பணம் வாங்குறது இது மட்டும் அப்படின்னா நான் இருக்க மாட்டேன். இதையும் தாண்டி இப்ப அலைகள்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம அந்த ஸ்கீம் வந்து எல்லா கிராமத்துக்கும் 5000 கிளைம், நம்ம 5000 அந்த பணம் வாங்கி கொடுத்துருக்கோம். எஸ்கட்சி JLG அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபார்ம் பண்ணி. ஆனா இதவே நான் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு நபருக்கு 15,000 வீதம் கிட்டத்தட்ட 100 குழுக்களுக்கு நான் வந்து எங்க வானகிரி கிராமத்துல 2 முறை அது மாதிரி நான் வாங்கி கொடுத்துருக்கேன். எப்படின்னா நான் என்னுடைய வேலை இதுதான் அப்படின்னு நான் எடுத்து அதை பார்க்க மாட்டேன். இதையும் தாண்டி என்ன இருக்கு கிராமத்துக்கு நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில தான் நான் பண்ணி போயிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நம்ம சாமிநாதன் ஃபவுண்டேஷன்ல எதாச்சும் எனக்கு ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. சொசைட்டி பிரசிடென்ட்டை கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. எதார்ச்சியமா நானும் அந்த மீட்டிங்க்கு வந்திருந்தேன். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாமிநாதன் ஃபவுண்டேஷன்ல கிட்டத்தட்ட 2019 நான் ஃபர்ஸ்ட் டைமா சாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு வந்தேன். அப்போ ஒரு 3, 4, 5 பெண்களோட தான் நான் வந்தேன் அந்த மீட்டிங்க்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்லயே மேம் வந்து வெல்வெளி மேம் தான் ஃபர்ஸ்ட் நான் சந்திச்சு பேசினேன். அவங்க வந்து உங்க கிராமத்துல 7 பெண்களுக்கு ஒரு 50 ஐஸ் பாக்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு 2019 50 ஐஸ் பாக்ஸ் வந்துட்டு நம்ம மீனவ பெண்களுக்கு ஏழ்மையான உள்ள பெண்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். அந்த மீட்டிங்ல நான் வந்தப்பதான் நான் வந்து நூர்ஜஹான் மேடமை பார்த்தேன். அந்த மேம பார்க்கும்போது எங்க கிராமத்துக்கு அது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய உதவியா இருந்துச்சு. ஏன்னா அந்த அவங்கள பார்த்த பிறகுதான் தட்கோபெட் மூலியமா எங்களுக்கு வந்து டீசல் பங்கு, பெட்ரோல் பங்கு அது வந்து அதன் மூலியமா தான் எங்களுக்கு கிடைச்சிது. அதன் மூலியமா அடுத்தடுத்து எங்க கிராமம் வளர்றதுக்கான ஒரு வளர்ச்சி வந்து இங்கதான் எங்களுக்கு பிள்ளையார் சுழியா ஆரம்பிச்சது. இது ரொம்ப பெரிய விஷயம். நெக்ஸ்ட் நாங்க பாத்தீங்கன்னா நட்சத்திரா அப்படின்னு சொல்லிட்டு எங்க குழுக்கள்ல 12 பேர் மெம்பரா நாங்க இருந்தோம். இப்ப சாதாரணமா தரையில தான் நாங்க காய வச்சு அந்த கருவாட்டை வந்து விற்பனை பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா பாதி கருவாடை பண்ணி மத்த நாய்கள் அது மாதிரி அந்த கருவாடை சாப்பிட்டுட்டு போயிடும். நாங்க எவ்வளவுதான் சுத்தமா அந்த கருவாட்டை தயார் செஞ்சு வித்தாலுமே அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடற்கரையில காய வைக்கும்போது அதனுடைய மண்ணு, தூசு எப்படியுமே அந்த கருவாட்டுல பட்டுடும். அப்போ எங்களுக்கு வந்து நாங்க மத்தவங்களை விட நம்ம வித்தியாசமா காய வச்சு அதை விற்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் நமக்கு இருந்தாலுமே அதை எப்படி பண்ணணும், எப்படி அதை தயார் பண்ணி செய்யறதுன்னு தெரியல. நம்ம எவ்வளவு சுத்தமா காய வச்சாலும் அந்த கடற்கரையில உள்ள மண்ணு வந்து இதுல வந்துருது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு இதாவே இருந்துச்சு. இப்ப ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்த ட்ரைனிங் கொடுக்கறதாக சாமிநாதன் ஃபவுண்டேஷன்ல எங்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அது அந்த ட்ரைனிங்காக நாங்க போயிருந்தோம். அப்பதான் அங்க வந்துட்டு சோலார் ட்ரையரை நாங்க பார்த்தோம். இது என்ன சோலார் ட்ரையர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைமா. மேம் வந்து வேலுவெளி மேம் இங்க வேலை செய்யற
பெண்கள் வேலை செய்யற அந்த ஸ்டாஃபுங்க எல்லாம் சொன்னாங்க. சத்யஜோதி, அகிலா, கவியரசி அப்படிங்கிறவங்க ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்துதான் எங்க கிட்ட சொன்னாங்க, இதுதான்க்கா சோலார் ட்ரையர், இது வந்து சூரிய உலர்த்தி. இது எப்படின்னாக்கா, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, தரையில காய வைக்கும் போது மண்ணு தூசெல்லாம் வந்துருது, அதெல்லாம் இதுல வராது. நீங்க எவ்வளவு சுத்தமா காய வைக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த சத்துக்கள் எந்த அளவுக்கு நீங்க அதுல உள்ள கருவாட்டுல உள்ள சத்துக்கள் இருக்கோ அந்த சத்துக்கள் குறையாம உங்களுக்கு நல்ல விதமா இந்த கருவாட்டை உங்களுக்கு திரும்ப தர்றதுதான் இந்த சோலார் ட்ரையர் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது ஆச்சரியமா தான் இருந்தது. எப்படி அது காய வச்சா காயுமா, எப்படி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நாங்க ஆச்சரியப்பட்டுதான் காய வச்சோம். அந்த கருவாட்டை எப்படி நம்ம என்ன செய்வோம், கருவாட்டை கட் பண்ணி அதுல உப்பை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சு மறுநாள் அலசி காய வைப்போம். அப்படி இல்லை, இது வந்துட்டு ஒரு 10 கிலோவுக்கு அதுக்கு தகுந்த தண்ணியை வச்சுட்டு 1 கிலோ உப்பு, கால்சியம் பர்பனேட் பவுடர் போட்டு அதை 1 hour மட்டும்தான் ஊற வைக்கிறோம். ஊற வச்சுட்டு திரும்ப பாத்தீங்கன்னா அந்த கருவாடு பளிச்சுன்னு சூப்பரா இருக்கும். அதை எடுத்து நம்ம ட்ரையர்ல காய வைக்கிறோம். காய வச்சா அதனுடைய அதே மாதிரி அந்த சத்துக்கள் நிறைவா அப்படியே எங்களுக்கு கிடைச்சது. அதுல தூசு மண் எதுவுமே இல்லை. இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கருவாடு இவ்வளவு சூப்பரா இருக்கு, அப்ப நம்ம இதையே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நாங்க திரும்ப வேல்விழி மேடத்தை சந்திச்சோம். அவங்கள பார்த்தோம். அவங்க வந்துட்டு நீங்க அடுத்த ட்ரைனிங்க்கு வாங்க, நாங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து இங்க அப்ப நாங்க தொடர்ச்சியா இதுல வரணும்னா நாங்க என்ன மேம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அப்ப மேம் சொன்னாங்க, விண்மீன் அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதுல நீங்க எல்லாருமே உங்க பெண்கள் வந்து இணைஞ்சிக்கணும், அப்பதான் நீங்க தொடர்ச்சியா எல்லா ட்ரைனிங்கும் இதுல வந்து நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க மேம், அந்த அமைப்புல நாங்க இணைஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிட்டத்தட்ட 100 பெண்கள் கிட்ட அந்த விண்மீன் அமைப்புல வந்து இணைஞ்சோம். அந்த விண்மீன் அமைப்புல இணைஞ்ச பிறகு ஸ்டாலுங்க போடுறதுக்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைச்சது. ஸ்டால் போடுவோம். ஸ்டால் போட்டீங்கன்னா நம்ம கலெக்டர் சார் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ் கலெக்டர் வந்து பார்த்துட்டு எங்களோட ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தாங்க. பரவாயில்லையே, இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வைக்கிற மாதிரியான பேக்கேஜிங் இருக்கு, இதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க, எங்க இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க, இவ்வளவு பக்காவா பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி எங்களை கேட்டாங்க. இப்ப நாங்க சொன்னோம், நாங்க எல்லாமே எங்க சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் மூலியமா தான் நாங்க இந்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் சார். எங்களுக்கு வந்து இங்கதான் இந்த ட்ரைனிங் எல்லாம், அந்த பேக்கேஜிங் எப்படி பண்றது, எவ்வளவு சூப்பரா நாங்க கருவாடை தயார் பண்ணணும், எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு இந்த சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் மூலியமா தான் சொல்லி தந்தாங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். சார் எங்களை பார்த்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு, எங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் அந்த விண்மீன்ல இருந்துட்டு ஸ்டால் போடும் பொழுதெல்லாம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அமைப்பா எங்களுக்கு அமைஞ்சது. அப்புறம் மேம் மறுபடியும் நாங்க எப்படியே ஸ்டால் போட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு வேற வழியா ஏதாவது பண்ண முடியுமான்னு நாங்க மேம பார்த்து சந்திச்சு கேட்டோம். அப்ப மேம் சொன்னாங்க, விண்மீன் மட்டுமே உங்களுக்கு வளர்ச்சியான ஒரு இதுவா இருக்காதுமா, நீங்க கண்டிப்பா வந்து ஒரு அமைப்பா வரணும். அமைப்பா வரணும்னா ஒரு FFEO-வா நீங்க வந்தா மட்டும்தான், ஒரு கம்பெனியா நீங்க வந்தா மட்டும்தான் நீங்க உங்களோட ப்ராடக்டை எல்லா இடங்களையும் சேல் பண்ண முடியும். இது நாங்க ஸ்டால் போகும்போது எங்களை கேட்கறாங்க, இல்ல FSI இருக்கா, GST இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை எங்களை கேட்கறாங்க. சோ அதெல்லாம் எங்களுக்கு வந்து தெரியல. இது என்ன, FSIனா என்ன, GSTனா என்ன, ஏன் இதை நம்மள கேட்கறாங்க, நம்ம ப்ராடக்ட் தரமா தானே செய்யறோம், இதெல்லாம் சேல் பண்ணலாமே அப்படின்னு நாங்க யோசிக்கும் போது, இதெல்லாம் இருந்தாதான் நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு மேடம் வந்து எங்களுக்கு வேல்விழி மேடம் வந்து கருத்து சொல்றாங்க. அப்ப நாங்க மேம பார்த்து, அப்ப நாங்க என்ன மேம் செய்யணும் அதுக்கு அப்படின்னு. சரிங்க, நான் வேற உங்களுக்கு FFA ஃபார்ம் பண்ணணும், அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் கிட்ட செலவாகும், உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. மேம், எங்களால 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணி எங்களால அந்த இதெல்லாம் பண்ண முடியாது மேம் அப்படின்னு. மேம் வந்து அடுத்த சப்போர்ட் எங்களுக்கு பண்ணாங்க. என்னன்னா, நேஷனல் ஃபிஷரிஸ் வெல்ஃபேர் போர்டோட நம்ம ஹைதராபாத்ல இருக்கிற ஃபிஷரிஸோட பேசி CBO மூலியமா எங்களுக்கு வந்துட்டு அந்த FFEO-வை வந்து ஃபார்ம் பண்ணி தராங்க. அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாவே 2023 செப்டம்பர்ல வந்து எங்களுக்கு வந்து அந்த முறையா சட்டப்படி அதனுடைய விதிப்படி எங்களுக்கு வந்துட்டு அந்த FFEO ஃபார்ம் பண்ணி தராங்க. அந்த FFEO-க்கு கோஆர்டினேட்டரா வந்துட்டு எங்களுக்கு செல்வராஜ் சார போடுறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா CEO ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஆடிட்டர் வந்து அக்கௌண்டன்ஸ் ஒருத்தர் போடுறாங்க. இதுக்கு கீழே நாங்க வந்து ஒரு 10 மெம்பர் இருப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் யாரு பாத்தீங்கன்னா சேர்மனா தான் நான் இப்ப இந்த கம்பெனியோட நேம்ல இருக்கேன். எனக்கு கீழே பாத்தீங்கன்னா டைரக்டர் இருக்காங்க. அவங்க 5 பேர் POD அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பத்மாவதிங்கிறவங்க பூம்புகாரு, அடுத்தது மகேஸ்வரிங்கிறவங்க வாணிகிரி, அடுத்தது வந்துட்டு பவானிங்கிறவங்களும் வாணிகிரி, கயல்விழி அப்படிங்கிறவங்களும் வாணிகிரி. அதுக்கு கீழே 5 ப்ரொமோட்டர் போடுறாங்க. அவங்க மகாலட்சுமி, பவானி,
கலைமதி, ரேணுகா தேவி, தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு 5 ப்ரொமோட்டர் போடுறாங்க. இவங்களுக்கு கீழே தான் நாங்க வந்து கம்பெனியை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து எங்க கம்பெனியில கிட்டத்தட்ட 200 பெண்களுக்கு மேல இருக்காங்க. இந்த 200 பெண்களும் வந்து சாதாரணமா முறையில நாங்க வந்து சேர்க்கல. ஒவ்வொரு கிராமத்துக்கும் நாங்க போய் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு 100 அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்க வந்து பண்ணியிருக்கோம். எப்படி நாங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றோம்? எங்க கம்பெனில வந்து நீங்க சேரணும். நாங்க கம்பெனில இந்த மாதிரி தரமான ஒரு பொருளை தயார் பண்றோம். நீங்க தயாரிக்கிற பொருளை எங்களுக்கு தரமாவும் கொடுத்தாலும் சரி, இல்ல எங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட் நீங்க தரமா வாங்கினாலும் சரி, ஆனா எங்களோட ப்ராடக்ட் தரமானது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட சேல் பண்றோம், அதை எப்படி நாங்க சுத்தமா தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் நாங்க வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்றோம். அப்ப அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்கும்போது அவங்களுடைய கேள்வி கேட்கறாங்க. நீங்க வந்து 1 கிலோ கருவாடை என்ன பிரைஸுக்கு விற்கிறீங்க அப்படின்னு. நாங்க 1 கிலோ கருவாட்டை 600 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படிங்கிறோம். 600 ரூபாய்க்கு எப்படி நாங்க வாங்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப சாதாரணமா தரையில அவங்க வந்து கருவாடு தயாரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு நெட்டு மீன் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு காய வச்ச பிறகு ஒரு 7 கிலோ 7.5 கிலோ அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க உப்பு வந்து அதுல அதிகம் ஆட் பண்ணி செய்யறதுனால. நம்ம வந்துட்டு காய வச்சு விற்கிறது பாத்தீங்கன்னா 3.5 கிலோ 4 கிலோ கம்மியா தான் கிடைக்கும். ஏன்னா நம்மளதுல வந்து உப்பு இருக்காது. நம்மளுடைய ப்ராடக்ட வந்து அதாவது நம்ம சுகர் பேஷண்டோ இருக்கிறவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க கருவாடு சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா அதுல உப்பு அதிகம் இருக்கு அப்படிங்கிறதுனால. நம்மளோட கருவாட்டை கண்டிப்பா தரமா இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க. அதனாலதான் நம்ம அதை அந்த பிரைஸுக்கு விற்கிறோம். அந்த பிரைஸுக்கு நம்ம வித்தாதான் அதனுடைய ஈக்குவலை நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம அந்த பிரைஸை விற்கிறோம். இப்ப நம்ம ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி நம்ம ப்ராடக்டை வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராடக்ட் செய்யும்போது ஹெட் கேப் போட்டிருப்போம், கிளவுஸ் போட்டிருப்போம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டிருப்போம். இது இல்லாம நம்ம எந்த ப்ராடக்டையுமே வந்துட்டு செய்யறது இல்லை. ஏன் நம்ம இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹேரு, நம்ம வளையல் போட்டிருக்கோம், இதெல்லாம் வந்து அந்த ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சுத்தமா பண்றோம். இது வரைக்குமே நம்ம வந்து ஹோம்மேடா பண்றதுனால எந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து கெட்டு போகாத அளவுக்கு நம்ம பண்றோம். ஒரு கம்பெனியா வச்சு பண்றாங்கன்னா அவங்க நிறைய ப்ரிசர்வேட்டிவ் வந்து அதை சேர்த்து பண்ணுவாங்க. அப்ப நம்ம எதுவுமே பண்ணாம சாதாரணமா வினிகர் மட்டும் தானே நம்ம ஆட் பண்றோம். அப்ப நம்ம சுத்தமா பண்றதுனால மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து கெட்டு போகாம இருக்கு. நம்ம ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட 50 ப்ராடக்ட் கிட்ட நம்ம வந்து பண்றோம். நெத்திலியில மட்டுமே நம்ம வந்து ஒரு 10 வகை பண்றோம். என்ன 10 வகை பண்றோம் அப்படின்னா, நெத்திலியில ஃபர்ஸ்ட் டொமாட்டோ தொக்குன்னு ஒரு ப்ராடக்ட் பண்றோம். அதுல வந்து தக்காளி அதிகமா சேர்ப்போம். அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தக்காளி சேர்க்கிறோம். பட் தொக்கு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே அதுல நல்லெண்ணெய் மட்டும்தான் செய்வோம். வேற எந்த எண்ணெயும் நம்ம செய்ய மாட்டோம். ஏன் நம்ம நல்லெண்ணெய் எடுக்கிறோம்னா, எல்லாமே வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால நம்ம நல்லெண்ணெய் சூஸ் பண்ணி, ப்ராடக்ட் கெட்டு போகாது அப்படிங்கிறதுனால நம்ம நல்லெண்ணெய் சூஸ் பண்ணி பண்றோம். நெத்திலியில பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு பண்றோம். அடுத்தது சம்பல்னு ஒரு ப்ராடக்ட் பண்றோம். இந்த சம்பல் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி இருக்கும். இது ஏன் நம்ம இது பண்றோம், இந்த பேஸ்ட் மாதிரி பண்றோம் அப்படின்னா, இப்ப தக்காளி தொக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, தக்காளி தக்காளி தொக்கு வந்து டைரக்டா நம்ம சாப்பிடலாம். தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸுக்கு, எதுக்கு வேணாலும் போட்டு சாப்பிடலாம். சம்பல் அது மாதிரி சாப்பிடாம நம்ம சாதாரணமா ஒரு இப்ப ஆபீஸ் போறவங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரேவி பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்ப இந்த சம்பல்ல ஒரு ஸ்பூன் எடுத்து அவங்க இறாலுக்கோ இல்ல நண்டுக்கோ இல்ல மீனுக்கோ இல்ல சாதாரணமா கருவாட்டுக்கோ இந்த ஒரு பேஸ்ட் போட்டா மட்டும் போதும். அந்த சம்பல் ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணா குயிக்கா அவங்க அந்த ப்ராடக்ட் சாப்பிடலாம். அதுக்காக தான் அந்த சம்பல் வந்து தொக்குக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சென்னாங்கண்ணி பொடி தான் நம்ம பார்த்திருப்போம். சென்னாங்கண்ணி பொடி நார்மலா கிடைக்கிறதுதான். அதுல இருந்து நம்ம தொக்கு இந்த நெத்திலி கருவாட்டுல இருந்து இட்லி பொடி பண்றோம். குழந்தைங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க நெத்திலி சாப்பிட மாட்டாங்க. அப்ப இட்லி பொடியா கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இட்லி பொடி ரெடி பண்ணியிருக்கோம். இது நெக்ஸ்ட். அடுத்தது புரோட்டீன் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாச குழந்தையில இருந்து இந்த பவுடரை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம மேடம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரான்ல இருந்து பிக்கல் பண்றோம். பிரான்ல இருந்து பாஸ்தா பண்றோம். இப்ப நம்ம வந்து பாஸ்தா வாங்கி சாப்பிடுறோம். அதுல என்ன கலக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா நாங்க செய்யற பாஸ்தால பாத்தீங்கன்னா மைதாவும் கோதுமையும் பிரானும்
மஞ்சப்பொடி, உப்பு இது மட்டும்தான் இருக்கும். ஹோம்மேடா பண்றோம், நீட்டா பண்றோம், சுத்தமா இருக்கு. அதனால தைரியமா நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சூப்பு பவுடரு சங்கராமில இருந்து பண்றோம். நம்ம சூப்பு பவுடர் நம்ம கடையில பாக்கெட்ல வாங்குறோம், நம்மளுக்கும் தெரியாது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பண்றதுல சுத்தமான சங்கரா மீன் இருக்கு, சில்லி போடுறோம், இஞ்சி பூண்டு, அதே மைதா போடுறோம், ஜீரகம், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் போட்டு நம்ம வந்து இது எல்லாமே நாங்க செய்யறது எல்லாமே ட்ரையர் மூலியமா மட்டும்தான். இதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி ட்ரையர்ல காய வச்சு அதுக்கு பிறகு அதை பவுடர் ஆக்கி பேக் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து வத்தல் பண்றோம். இப்ப நம்ம வத்தல் வந்து எல்லாருமே அரிசியில தான் பண்ணுவாங்க. நம்ம அரிசியில அதிகமா என்ன இருக்கு, நம்ம எல்லாமே வீட்டுல ரைஸ் சாப்பிடுறோம். அதுக்காக தான் நம்ம வந்து அரிசியில பண்ணாம அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜவ்வரிசி, கிழங்கு மாவு, அடுத்தது சோயா மாவு, இத 3 மாவு பேஸா வச்சுதான் என்ன மீன் வேணும்னா அதுல நம்ம போட்டுக்கலாம் பேஸ்டா. இதை போட்டு ட்ரையர்ல காய வச்சு வத்தல் பண்றோம். வத்தல் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். அதை விட இந்த வத்தல் கொடுத்தா மீன்ல உள்ள சத்துக்களும் அவங்களுக்கு கிடைக்கும், கிழங்குல உள்ள சத்துக்கள், இது மாதிரியான எல்லா சத்துக்களும் அவங்களுக்கு நிறைவா இருக்கும். நாங்க செய்யற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு மன நிறைவு இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க தரையில காய வச்சப்ப அவங்க ஒரு சமயம் மண்ணு இருக்கும்போது எங்களை திட்டிட்டே கூட சமைச்சிருக்கலாம். ஆனா இப்போ நாங்க செய்யும்போது எங்களுக்கு அந்த மன நிறைவு இருக்கு. அவங்களுக்கு சுத்தமா ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கு. நாங்க வாங்குற காசுக்கு நாங்க நல்ல பொருள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை வந்துட்டு யாரால உருவானுச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க சுவாமிநாதன் ஃபவுண்டேஷனாலையும், மேல்விழி மடத்தையாலையும், செல்வரா சாரு, அவங்க கூட ஒர்க் பண்ற சத்யா, அகிலா, கவியரசி சிஸ்டர், இவங்க மூலியமா தான் அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு உருவானுச்சு. நாங்க வரும்பொழுது எப்பொழுதுமே முகம் சுளிக்காம அந்த ட்ரைனிங் இது எப்படி பண்ணணும், ஒருவேளை நாங்க மறந்துட்டா கூட எங்களுக்கு அந்த ட்ரைனிங் உடனே அடுத்த முறை நீங்க எப்படி இதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணது சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் தான். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன். அன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் எடுக்கதான் இங்க வந்து நான் வந்தேன். எப்படி இருக்கு நம்ம பாத்துக்கலாம், எப்படி நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை எப்படி உயர்த்திக்கலாம், நம்மளோட இருக்கிற பெண்களை எப்படி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்டோட தான் நான் வந்தேன். ஆனா நான் வரும்போது இருந்த மனநிறைவை விட இப்ப எனக்கு அதிக மனநிறைவு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஒரு கம்பெனி இப்ப வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி மூலயமா வாணிகரிக்கு அமன்சா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல எங்களுக்கு வந்து பெரிய சோலார் ட்ரையர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த சோலார் எங்க கம்பெனியில் உள்ள எல்லா பெண்களுக்கும் ஐஸ் பாக்ஸ் வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த இதுக்கு இந்த இப்ப இடையில நடந்துகிட்டு இருக்கும் போதே மேம் வந்து நான் கேட்கிறேன், மேம் நாங்க அடிக்கடி பூம்புகார் வந்து இந்த சோலார் ட்ரையர்ல காய வைக்கிறோமே, எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகுது அப்படின்னும் போது அதுக்கும் எங்களுக்கு வழி பண்ணி கொடுத்தாங்க. 15 மினி சோலார், சின்ன சின்ன மினி சோலார் ட்ரையர் கொடுத்து நீங்க அவசரத்துக்கு வாங்குற மீனெல்லாம் இதுல காய வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது சுத்தமாவும் இருக்கும், நீங்க அடிக்கடி இங்க வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு உங்க டிரான்ஸ்ஃபர் செலவு வந்து உங்களுக்கு அந்த போக்குவரத்து செலவு வந்து உங்களுக்கு வந்து குறைவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுடைய சேலஞ்சா இருக்கிறது என்ன அப்படின்னா, எங்களோட கம்பெனி பெருசா வளரணும், பெருசா வளர்ந்துட்டு இப்ப அமன்சா ப்ராஜெக்ட் மூலியமா உள்ள அந்த மினி சோலார் ட்ரையர்ல எங்க பெண்கள் எல்லாமே ஆர்வமா அதுல பயன்படுத்தி எங்க கம்பெனியை பெருசா கொண்டு போகணும். அதன் மூலியமா எல்லா பெண்களும் வளரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கான சந்தேகங்கள் உங்களுக்கு என்னுடைய வளர்ச்சியிலும் சரி, இல்லை எங்க கம்பெனி மூலியமா ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் என்ன கேட்கலாம். நன்றி. பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
யாருக்காச்சும் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ஹலோ, வணக்கம்க்கா. இப்போ நீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, கருவாட்டுல தொக்கு, சம்பல் இதெல்லாம். இது வந்து எந்த வயது குழந்தைங்கள்ல இருந்து நம்ம கொடுக்கலாம்க்கா? சத்தம் கேட்கலக்கா. வாய்ஸ் கேட்கலக்கா. சத்யா மியூட்ல இருக்காங்க. ஹலோ, கேக்குது. கேக்குதுங்களா? சொல்லுங்க. கேக்குது. அந்த நெத்திலி கருவாடு இருக்குல்லப்பா, அதை வந்துட்டு நாங்க ட்ரையர்ல உள்ள கருவாடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சாதாரண தரையில காய வைக்கிற கருவாடு யூஸ் பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. 6 மந்த் பேபில இருந்து கொடுக்கறது வந்து இந்த புரோட்டீனுக்காக நம்ம அந்த கருவாட்டை, நெத்திலி கருவாடை ஒண்டி ட்ரையா வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி பாட்டில் பண்ணிடுவோம். அது ஒண்ணு. இது வந்து எந்த காரம் எதுவுமே அதுல போட மாட்டோம். நெத்திலில உள்ள உப்பு மட்டும்தான். ஓகேவா? அப்ப 6 மாத குழந்தைகள்ல இருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா? இந்த புரோட்டீன் இது அதாவது 6 மாதத்துல இருந்து நாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரையர்ல வச்சிருந்த கருவாட்டை பவுடர் பண்ணி கொடுக்கறதுனா கொடுக்கலாம். அதாவது உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்தும் போது 6 மாத குழந்தைங்கள்ல இருந்து நம்ம கொடுக்கலாம். ஆமா ஆமா. ஏன் நான் சொல்றேன்னா, நம்மளுக்கு வந்து சுத்தமா ஹைஜீனிக்கா பண்றோம் அப்படிங்கறதுனால. மத்தது நீங்க வெளியிடங்கள்ல ஹைஜீனிக்கா வாங்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, அதுக்காக நான் சொன்னேன். அதுல வந்து தொக்கு பண்றோம், சம்பல் பண்றோம். ஏன்னா இப்ப குழந்தைகள் வந்து இந்த முள் இருக்கிறதுனால அதை சாப்பிட விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கொடுத்தாக்கா சாப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றிக்கா. ஆமா, அதுல முள் இருக்காது. நாயக்கர் பிரைவேட் பீப்புள்ஸ் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ இதோட இந்த அமர்வை முடிச்சுக்கலாம். ஸோ நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி ஷர்மிளா தேவி தன்னோட அனுபவம் மற்றும் அறிவு மூலமா இன்றைய கருத்தரங்கை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளுக்கா. உங்களோட அனுபவம் வந்து மற்ற மீனவ பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வெபினாரில் கலந்து கொண்ட அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஸோ மேலும் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த தொடர்ந்து உதவிய HCL ஃபவுண்டேஷன் மற்றும் எங்கள் MSSRF டீம் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடன் இந்த MSS 100 43ஆம் இணையவழி கருத்தரங்கை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி. நன்றி ஷர்மிளா.
ரொம்ப நன்றி. தேங்க்யூ.